தன்னோட முதல் படமான சுந்தரபாண்டியன் மூலமா சூப்பர் ஹிட் கொடுக்க ஆரம்பிச்சு பல படம் மட்டும் இல்லாம இவர் இயக்கின வெப் சீரிஸ் செங்கமலம் கூட செம ஹிட் ஆச்சு. இயக்குனர் SR பிரபாகரன் சார் அவர்களே பேச வைக்கிறேன். அன்பிற்குரிய அனைவருக்கும் வணக்கம். கொஞ்ச நாள் பொறுத்தலைவா படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா இந்த ஸ்டேஜில் நிற்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷனை பார்க்கும்போது இது ஒரு திரைப்படத்தினுடைய விழாவா தோணலை. எனக்கு ஒரு குடும்ப விழா மாதிரி இருக்கு. ப்ரொடியூசரோட ஃபேமிலி, அவரோட ரிலேட்டிவ்ஸ், அவரோட ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் வந்து அவங்க ஒர்க் பண்ணுறவங்க, அதுக்கு பிறகு படத்தினுடைய இயக்குனர் விக்னேஷ் பாண்டியனுடைய நண்பர்கள் அப்படின்ட்டு எல்லாரும் பார்க்கும்போது இது ஒரு குடும்பமா உட்காந்து ஒரு படத்துக்காக உழைச்சு அந்த படம் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற அந்த நிகழ்வு எனக்கு தெரியுது. ஸோ ரொம்ப அப்படி ஒரு இடத்துல நிற்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. படத்தினுடைய தயாரிப்பாளர் முருகன் சார் அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய வார்ம் வெல்கம். சமீபத்தில் வந்து ஒரு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கு. கடந்த வாரம் கூட EMIன்னு சொல்லி ஒரு படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவில் சந்திச்சோம். அந்த படத்தினுடைய தயாரிப்பாளரையும் பேசுகிற எல்லாருமே சொன்னாங்க, சம்பளம் யாருக்குமே பாக்கி வைக்கல, எல்லாருக்குமே ஆன் டைம் செட்டில்மெண்ட் பண்ணாங்க. ஸோ பேமெண்ட் வந்து நாங்கள் வந்து கவலைப்படாமல் ஒர்க் பண்ணிட்டு நாங்கள் உழைத்ததற்கான ஊதியத்தை ரொம்ப சந்தோஷமா வாங்கிட்டு போனோம் அப்படின்னு சொன்னாங்க. அதே சத்தம் திரும்ப இந்த மேடையில் கேட்குது. ஸோ அதுக்கே வந்து முருகன் சார் அவருக்கு வந்து ஒரு பெரிய நன்றி. ஏன்னா நிறைய படங்கள்ல நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, நிறைய உழைப்பாங்க. அந்த உழைச்சிட்டு அதுக்கான ஊதியத்தை வாங்குறதுக்கு பெரும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். நான் உட்பட நிறைய பேருக்கு அது நிகழ்ந்திருக்கு. அது வந்து கடுமையா வேலை பார்த்துட்டு அதுக்காக நம்மளை அவங்க அலைவிடும் போதோ, அதுக்காக நம்ம காத்திருக்கும் போதோ, அதுக்காக அவங்கள வந்து நம்மளை டீல் பண்ற விதங்கள் இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப காயமா இருக்கும். அது சொல்லி மாற முடியாது. ஸோ அது இல்லாம அது புது படங்கள்ல ஒரு அறிமுக தயாரிப்பாளர்கள் தாங்கிட்ட என்ன இருக்கு, நான் என்ன பண்ணலாம், என்ன பட்ஜெட்டு, அது வந்து உழைக்கிறவங்களுக்கு நம்ம சரியா இருக்கணும் அப்படின்ற அந்த எண்ணம் இருக்கு இல்லைங்களா, அதுக்காகவே இந்த கொஞ்ச நாள் பொறுத்தலைவா பெரிய ஹிட்டான வாழ்த்துறேன். செகண்ட் வந்து படத்தினுடைய இயக்குனர் விக்னேஷ் பாண்டியன் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு. ஹார்ட் ஒர்க் நிறைய இருக்குது. நிறைய கமர்ஷியலா பண்ணணும்னு நிறைய ஷாட் வச்சிருக்காரு. அந்த ஒவ்வொரு ஃப்ரேம்குள்ளேயும் ஆட்களை ஃபுல் பண்ணி ரொம்ப கடுமையாக வேலை பார்த்துருக்காரு. அவருக்கும் பெரிய வாழ்த்துக்கள் விக்னேஷ் பாண்டியனுக்கும். ஏன்னா அறிமுக இயக்குனர். ஒவ்வொரு புது ஆட்களும் வர வர வரதான் சினிமாவுடைய சிந்தனையும் செயல்களும் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த வகையில் விக்னேஷ் பாண்டியனுக்கும் ஒரு பெரிய வரவேற்பு. மூன்றாவது படத்தினுடைய நாயகன் இசையமைப்பாளர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். எனக்கு சாங்ஸ் கேட்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. ஃபர்ஸ்ட் வந்து எப்படி எனக்கு தோணுச்சு அப்படின்னா, இமான் சாரோடைய ஆரம்ப கட்ட படங்கள் இருக்கு இல்லைங்களா, ரொம்ப அழகா, இப்பயுமே அழகா தான் இருக்குது. ஆனா இப்ப நிறைய அவருக்கு வந்து எக்யூப்மெண்ட்ஸ் நிறைய இருந்துச்சு. இப்ப நிறைய சவுண்ட்ஸ் எல்லாம் கிடைக்குது. அப்ப இருக்கிறத வச்சுட்டு அழகா பண்ணி ஆரம்பத்துல வருவாங்க எல்லாருமே, எல்லா இசையமைப்பாளருக்குமே அது இருக்கும். ஸோ அவர் பாடல்கள் இன்னும் இப்ப இருக்க பாடலுக்கு நிகராக அவருடைய ஆரம்ப கட்ட பாடல்கள்லாம் நமக்கு மைண்ட்ல இருக்குது, நமக்கு பிடிச்ச பாடல்லாம் இருக்கு. அப்படி இருக்குது சாங்ஸ். ஸோ வாழ்த்துக்கள். பாடலாசிரியர் அஸ்வின் அவர்களை பற்றி சொல்லி ஆகணும். அவர் எனக்கு ஏற்கனவே அறிமுகம் இருக்கு. அவர் வந்து ஈழத்து கவிஞர். இன்னும் வந்து மண்மனம் மாறாம நம்மளுடைய தாய் தமிழ் கெட்டு போகாம இருக்கக்கூடிய தேசத்திலிருந்து வந்திருக்காரு. அவருக்கு ஒரு பெரிய வரவேற்பு. நிறைய அவருடைய பாடல்கள் வந்து உலகம் முழுவதும் ரொம்ப புகழ்பெற்ற பாடல்கள் அவர்களுக்கு, அந்த வரிகளுக்கு சொந்தக்காரர் அவர். ஸோ எல்லா பாடலுமே அவர் எழுதியிருக்குன்னு சொன்னார். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நிச்சயமா தமிழ் சினிமா உங்களுக்கான ஒரு பெரிய அடையாளத்தை கொடுக்கும் நான் வாழ்த்துறேன். படத்தில் நடித்தக்கூடிய ஹீரோ நிசாந்த் அவர்களுக்கு வந்து பெரிய வாழ்த்துக்கள். நான் வந்து சமீபத்தில் ஒரு 4-5 படம் பண்ணிட்டேன். இன்னைக்கு 4 படம் பண்ணிட்டாரு. எனக்கு பார்க்கும்போது அவரோட நடிப்பு எல்லாமே வந்து ஒரு விமல் அவரை பார்த்த மாதிரி இருந்துச்சு. நடிக்கும்போது ரொம்ப சாங்ஸ் நல்லா, டான்ஸ் நல்லா பண்றாரு, ஃபைட் நல்லா பண்றீங்க, இயல்பா இருக்கு உங்க நடிப்பு. நிச்சயமா உங்களுக்கு ஒரு பெரிய இடம் தமிழ் சினிமாவில் இருக்குது. உங்களோட ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது, கான்ஃபிடன்ட் இருக்குது. நீங்க பேசும்போது, ஃப்ரேம்ல பார்க்கும்போது சரி, நேரங்க. வாழ்த்துக்கள். அஸ்வின் சொல்லணும், அவர் எல்லாமே நண்பர்கள் தான். படத்துல வந்து நிறைய முட்டாச்சந்திரனா இருக்கட்டும், பாலசுரனா இருக்கட்டும், எல்லாருமே நமக்கு தெரிந்த, நமக்கு பழகிய முகங்கள். அதனால நிச்சயமா வந்து ரசிகர்களுக்கும் இந்த படம் வந்து ஒரு பிடிச்ச படமா இருக்கும் நான் நம்புறேன். இந்த விழாவுக்கு என்னை அழைத்த சேகவர்களுக்கு வாழ்த்துக்கள். புது டீம் ரொம்ப நம்பிக்கையோட வந்திருக்காங்க, நிறைய உழைச்சிருக்காங்க. தயாரிப்பாளர் வந்து பேசும்போது சொன்னாரு, என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டு, நான் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. அதோட நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தோணுச்சுன்னா, துபாயில வந்து தமிழ் எஃப்எம்
வச்சு அவங்க ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே உழைச்சிட்டு தமிழ் சினிமா நோக்கி வந்திருக்காரு. உங்க எல்லாருடைய ஆதரவும் நிச்சயமா இருக்கும் நான் நம்புறேன். படம் மிகப்பெரிய வெற்றியிடம். வாழ்த்துக்கள். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஒன் ஆஃப் த பார்ட்டிசிபெண்டா இருக்கிறதுக்கு இந்த மூவில. அண்ட் ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. பார்த்தோன்னா நாங்களே ஸ்டன் ஆயிட்டோம். கண்டிப்பா ஒரு நல்ல வெற்றி அடையும்னு நினைக்கிறேன். அண்ட் எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர், ப்ரொடியூசர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறேன். நல்லா வரணும் மூவி, எல்லாருமே ப்ரே பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஸோ மச். நடிகை சாந்தியை ஒரு வார்த்தைகள் ஷேர் பண்றதுக்கு அழைக்கிறேன். குட் ஈவினிங் டு ஆல். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டைரக்டர் சார் அது எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். ஃபர்ஸ்ட் டைம் தான் எனக்கு இந்த மூவி. ஸோ வந்து நான் எப்படி பண்ணுவேன் எதுவுமே சார் தெரியாது. பட் இருந்தாலும் என்னை நம்பி நான் நல்லா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை செலக்ட் பண்ணி எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சாருக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். மற்ற எல்லாருமே வந்து என்னை நம்பி சான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். மூவி வந்து ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. நான் எதிர்பார்த்தோம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே சூப்பராக இருக்கு. மூவி வந்து நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ப்ரேர் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ். இதுக்கு மேலே என்ன பேசுறது தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் எல்லாம் கொஞ்சம் நர்வஸாக இருக்கு. தேங்க்ஸ் எல்லாருக்கும். தேங்க்யூ சாந்தி. இந்த படத்துக்கு சிஜி பண்ணியிருக்க சதீஷ் சார் அவர்களை பேச வைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்துக்கு நிறைய கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்கோம். நல்லா வரும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ. எல்லாரும் வந்து ப்ளஸ் பண்ணிக்க நல்லா வரணும். தேங்க்யூ ஸோ மச். ராஜரன் பிக்சர்ஸினுடைய சிஇஓவான கலியமூர்த்தி சார் அவர்களை பேச அழைக்கிறேன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கையை முழங்கு. விழா மேடையில் அமர்ந்திருக்கும் சான்றோர்களே, அரங்கில் அமர்ந்திருக்கும் கொஞ்ச நாள் பொறுத்தலைவா திரைப்படத்தின் ரசிகர்களே, கலைத்துறையை சேர்ந்த நண்பர்களே, ஊடகத்துறை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என் அன்பு கலந்த வணக்கங்களை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆருத்ரன் லேண்ட் டெவலப்பர்ஸ் இது எங்களுடைய நிறுவனம். திருச்சியில வந்து நாங்க தான் நம்பர் 1 ரியல் எஸ்டேட் நிறுவனம். பலதரப்பட்ட மக்களின் கனவுகளை நனவாக்கி தந்திருக்கோம். இது மட்டுமல்லங்க, நாங்க துபாய், சிங்கப்பூர் போன்ற வெளிநாடுகளிலும் பல கிளைகளை ஆரம்பித்து அதன் மூலம் அங்கு வாழும் தமிழ் மக்களுக்கு நாங்கள் சேவை செய்து வருகிறோம். குவாலிட்டி இஸ் அவர் மோட்டோ. தரம் ஒன்றே எங்கள் குறிக்கோள். அந்த தரத்தை வந்து நாங்க திரைப்படத்துறைக்கும் கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சோம். அப்படி கொண்டு வரணும்னு நினைக்கும் போதுதான் ஆருத்ரன் லேண்ட் டெவலப்பர்ஸின் ஒரு அங்கமாக விளங்கும் ஆருத்ரன் பிக்சர்ஸ் என்ற நிறுவனத்தை நிறுவி அதன் மூலம் கொஞ்ச நாள் பொறுத்தலைவா என்ற படத்தை ஒரு கன்னி முயற்சியாக இப்பொழுது செய்துள்ளோம். அதோட ட்ரெய்லர் மற்றும் ஆடியோ லான்ச்சை தான் இப்ப நீங்க பாத்தீங்க. இந்த படத்தை பத்தி நான் சொல்லணும்னா, இன்று காலை நான் வந்து எனக்கு வந்து ஒரு ப்ரீவியூ தியேட்டர்ல இந்த படத்தை போட்டு காமிச்சாங்க. இந்த படத்தை நான் முழுமையா பார்த்துட்டு வந்து இங்க பேசுறேன். இந்த படம் வந்து ஒரு சிறந்த காமெடி படம். காமெடி படத்துக்கு நம்ம ஊர்ல எப்போதுமே மவுசு இருக்குங்க.
உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த காலத்துல இருந்து எந்த காலம், ஷபாஷ் மீனா, காதலிக்க நேரமில்லை, உள்ளத்தை அள்ளித்தா, இந்த மாதிரி அந்த காலத்து படத்துல இருந்து காமெடி படத்துக்கு எப்போதுமே ஒரு மவுஸ் உண்டு. இந்த படத்தை நான் கண்டு களித்தேன், கண்டு மகிழ்ந்தேன் என்று கூறுவதை விட எனக்கு இந்த படத்தை பார்க்கும்போது சிரிச்சு சிரிச்சு வயிறு தாங்க புண்ணானது மிச்சம். அந்த மாதிரி அந்த அளவுக்கு மிக சிறந்த காமெடி படமாக இந்த படம் உருவாகி உள்ளது. காமெடினா 2 டைப் ஆஃப் காமெடி இருக்குங்க. என்ன முடிக்கிறீங்க? என்ன காமெடியிலே 2 டைப் இருக்கானா? ஆமா இருக்குங்க. அதாவது நான் கூட இப்ப சமீபத்துல ஒரு படம் பார்த்தேன். சமீபத்துல வந்த படம் ரொம்ப அருமையான படம், காமெடி படம். ஆரம்பத்துல இருந்து கடைசி வரலும் எனக்கு அந்த படத்தை பார்த்து சிரிச்சு சிரிச்சு வயிறு புண்ணாயிடுச்சு. ஆனா அந்த படத்தோட காமெடி வயதானவர்களுக்கு மட்டுமே பொருந்தும். அந்த படம் என்னன்னு சொல்லிட்டு எல்லாம் யூகிச்சிருப்பீங்க. அந்த படத்தின் பெயரை நான் சொல்ல விரும்பவில்லை. ஆனா எங்களோட படம் அப்படி இல்லைங்க. குடும்பத்தோட போய் உட்கார்ந்து பார்த்து அந்த காமெடியை ரசிக்கலாம். அப்படிப்பட்ட படம் நாங்க எடுத்திருக்கோம். இந்த மாதிரி மிகச்சிறந்த காமெடி படத்தை எடுத்த டைரக்டர் விக்னேஷுக்கு என் மனமார்ந்த பாராட்டுக்கள். திரைப்படத்துறையில் நமது தமிழ்நாட்டில் இன்னொரு சுந்தர் சி உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்பதற்கு விக்னேஷ் பாண்டியன் உதாரணம். சுந்தர் சினா யாருன்னு தெரியும் உங்களுக்கு நினைக்கிறேன். மிக சிறந்த காமெடி படங்களை எடுத்தவர். அடுத்தது பாட்டு, அதாவது இந்த பாடல்களை பத்தி நான் இங்க குறிப்பிட்டே ஆக வேண்டும். ஏன்னா நான் படத்தை பார்த்துட்டேன். பாடல்கள் ஒவ்வொன்றும் தேன் துளிகள், ஒவ்வொன்றும் தேன் துளிகள். அந்த மாதிரி பாடல்கள். அதிலும் குறிப்பா சொல்லணும்னா அந்த உசிரே என் உசிரேன்னு ஒரு பாடல் இருக்கு. அந்த பாடல் இந்த வருஷம் மிக சிறந்த பாடலாக தேர்வு செய்யப்படுவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகம் என்று கூறிக்கொள்கிறேன். இந்த படத்தை வெற்றி அடை செய்ய வேண்டியது உங்களோட பொறுப்புங்க, ஊடக நண்பர்களோட பொறுப்பு, திரைப்பட ரசிகர்களோட பொறுப்பு, கலைத்துறையை சேர்ந்த நண்பர்களோட பொறுப்பு. ஆகவே நீங்கள் அனைவரும் இப்படத்தை வெற்றி அடைய செய்ய வேண்டும். அதாவது தியேட்டருக்கு போய் பார்த்து படத்தை டிவியில பார்க்காதீங்க, விசிடில பார்க்காதீங்க. தியேட்டர்ல போய் பார்த்து படத்தை வெற்றியேற செஞ்சா எங்களுக்கு அது ஊக்கமாக இருக்கும். இந்த கன்னி முயற்சிக்கு எங்களுக்கு கிடைத்த ஆசீர்வாதமாக இருக்கும், வாழ்த்துக்களாக என்று இருக்கும் என்று கூறி இவ்விழாவில் பங்கு பெற வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த விழா குழுவினருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். தேங்க்யூ சோ மச் சார். நம்ம பார்த்து என்ஜாய் பண்ண பாடல்களுக்கு நடனம் அமைச்ச நடன இயக்குனர் சபரீஷ் அவர்களை பேச அழைக்கிறேன். ஹாய், எல்லாருக்கும் குட் ஈவினிங். என் பேர் சபரீஷ். நான் இந்த படத்துல 2 பாட்டு கொரியோகிராஃபி பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி ஒரு பாட்டுக்கு தான் என்னை கூப்பிட்டுருந்தாங்க, உசிரேன் உசிரேன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பாட்டு ஒர்க் பண்ணி முடிச்ச உடனே நம்ம ஒர்க்கை பார்த்துட்டு இன்னொரு சாங் எனக்கு இமீடியட்டா கொடுத்தாரு. ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் விக்னேஷ் சாருக்கு. அண்ட் இந்த டீம் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது யாருன்னா நம்ம பிரகாஷ் மாஸ்டர். ஸோ அவர் மூலியமா தான் எனக்கு இவ்வளோ ஒரு அமேசிங்கான ஒரு டீம் எனக்கு கிடைச்சது. ஸோ வண்டர்ஃபுல்லான டீம். எனக்கு உசிரேன் உசிரேன்றது ஒரு ஆல்பம் எனக்கு ரொம்ப டு த ஹார்ட், ரொம்ப ஃபீல் பண்ண ஒரு சாங் அது. ஸோ அதுக்கு மியூசிக் டைரக்டர் இந்த லிரிக்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் படம் பாருங்க, எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். ராம்குமார் சார் அவர்களை பேச அழைக்கிறேன்.
லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் கேப்டன் ஆஃப் த ஷிப் படத்தின் இயக்குனர் விக்னேஷ் பாண்டியன் அவர்களை பேச அழைக்கிறேன். எனக்கு இதுக்கு முன்னாடி பேசி பழக்கம் கிடையாது. ஆனால் இங்கே வந்திருக்கிற பிரஸ் மீடியா மற்றும் விருந்தினர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இப்போ நான் யாருக்கு முத தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா, என்னை நம்பி இவ்வளோ ஒரு முறுப்புறுப்பு கொடுத்த அண்ணன் முருகனுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு நாளும் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்ததும் கிடையாது, என்ன நடக்குதுன்னு கூட என்கிட்ட ஒரு ஃபோன் அடிச்சு கூட கேட்டது கிடையாது. நீ என்ன வேணா பண்ணு, பணம் கேட்டதை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அப்புறம் ஒரே ஒரு நாள் மட்டும் ஷூட்டிங் ஒரு எலெக்ஷன் டேட் அறிவிச்சனால மட்டும் நின்றுச்சு. எதனாலப்பா அப்படின்னாரு. இது மாட்டோம்னா சரி பேக்கப் பண்ணிருப்பா, எலெக்ஷன் முடிஞ்சோன்னா பண்ணிக்கலாம் அப்படின்னாரு. அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தான் வந்தாரு. அதே மட்டும் நான் மதுரையில போய் ஷூட்டிங் பண்ணேன். கடைசி நாள் வாங்கினேன்னு அப்ப கூட வரல. ஏன்னா இன்னைக்கு என் மேல இவ்வளவு ஒரு நம்பிக்கை வச்சு என்ன இன்னைக்கு ஒரு டைரக்டரா இங்க நிப்பாட்டி இருக்காரு. நான் ரொம்ப அவருக்கு கடமைப்பட்டிருக்கேன். அதே மாட்டம் இந்த இடத்துல நான் நிக்கிறதுக்கு காரணம் என் நண்பன் ராம் தான். அவனாலதான் இந்த இடத்துல நான் நிக்கிறேன். அவனுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் இதுல நம்ம டெக்னீஷியன் எல்லாருமே நல்லா ஒர்க் பண்ணாங்க. இதுல யாருமே போட்டி பொறாம இல்லாம எல்லாருமே ஒரு நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தாரு. கேமராமேன் ஆனந்தனா இருக்கட்டும், நம்ம நிஷாந்த் ப்ரோவா இருக்கட்டும், அப்புறம் நம்ம மாறண்ணன், அப்புறம் பாலசரவணன், கும்கி அஸ்வின் அண்ணன். கும்கி அஸ்வின்லாம் சொல்லணும்னா ஒண்ணுல விடவே மாட்டாரு. அதே மாட்டம் எனக்கு இன்னும் ரொம்ப ஹாப்பி என்னன்னா, எனக்கு மொட்டராஜன் அண்ணன் ரொம்ப சப்போர்ட் பண்ணாரு. ஒரு நாள் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஷூட்டிங் 2 மணியோட பேக்கப் பண்றப்ப பிளான்ல இருந்தேன். அண்ணன் என்னைக்குமே நைட் ஷூட்டிங் நடிச்சதில்லை. அப்ப என்னை கூப்பிட்டாரு, இங்க வாங்க அப்படின்னாரு. என்னப்பா அப்படின்னாரு. ஆனா இல்லை நாளைக்கு எடுத்துக்கிறேனே அப்படின்னேன். ஷூட்டிங் ஒரு நாள் என்ன எக்ஸ்பென்ஸ் ஆகுன்னு தெரியுமா அப்படின்னாரு. நான் அப்படின்னு உங்களை அதை பத்தி நீ கவலைப்படாத, உனக்கு எத்தனை மணி நேரத்துல இருந்தா நீ முடிப்பா அப்படின்னு கேட்டாரு. எனக்கு ஒரு 2 hours மட்டும் டைம் கொடுங்கண்ணே அப்படின்னேன். 2 hours முடிச்சிடு அப்படின்னு கேட்டாரு. கண்டிப்பா முடிச்சிடுவேண்ணே அப்படின்னேன். உடனே எறா அப்படின்னாரு. அதே மாட்டான் நான் கடைசி கிளைமேக்ஸ் எடுத்தது அந்த 2 மணி நேரம் தான். அந்த 2 மணி நேரத்துல முடிச்சோன்னா அவரே ரொம்ப ஹாப்பியா போயிட்டாரு. சூப்பரா அப்படின்னு கை கொடுத்துட்டு போனாரு. நான் சொன்ன மாட்டோமே முடிச்சுக்கடா அப்படின்னாரு. அதுக்கப்புறம் எனக்கு பிரஸ் மீடியாக்காரங்களுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நாங்க இன்னைக்கு ஒரு டைரக்டரா வெளில தெரியும்னா அது உங்க கையில தான் இருக்கு. உங்களை நம்பி தான் நாங்க சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வரோம். நீங்க தான் எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணணும். இங்க வந்திருக்க எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ணா விஸ்வன் அண்ணன் மேடை கலைக்கிறேன். அண்ணே உட்காருங்கண்ணா மறைக்க ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். என்னோட அழைப்பை ஏற்று வந்த SS பிரபா சாருக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். சார் சுந்தரபாண்டிய படம் நான் ரொம்ப விரும்பி பார்ப்பேன் சார். உங்க படத்துலயே அது கிட்டத்தட்ட எப்போ டிவியில் போட்டாலும் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். உண்மையிலேயே நான் உங்களோட ஒரு ஃபேன் தான் சார். கண்டிப்பா என்னோட அடுத்த கதையும் அதே வில்லேஜ் தான் சார். இப்போ அது சிட்டி பேஸ் பண்ணி போயிருங்க சார். அடுத்து வில்லேஜ் பேஸ் பண்ணி போகிறேன் சார். எழுதி வச்சிருக்கிறத சொல்கிறேன் சார். தேங்க்யூ தேங்க்யூ. Aishwari ma'am, few words, sir. சத்ரபதி திரைப்படத்தினுடைய டைரக்டரினுடைய மனைவியை பேச அழைக்கிறேன். வணக்கம். நம்ம திரைப்பட குழுவினர் அனைவருக்கும் வணக்கம். நான் சத்ரபதி படம் சரத்குமார் ஹீரோ நடிச்ச டைரக்டர் ஒய்ஃப் தானா. இந்த படத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்த விக்னேஷ் பாண்டியன் சாருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி சார். தேங்க்யூ.
அதுமே கொஞ்சம் ஃபேஸ் தெரியுற மாதிரி நின்னீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ப்ளீஸ் யாரையும் மறைக்காம ஸ்டேஜ்ல நிற்க முடியாது கேட்டுக்கொள்ளப்படுகிறது. கேமரா டவுன் பண்ணுங்க. முதல்ல ஃப்ரண்ட் வியூ ரோஸ்ல இருக்கவங்க எல்லாருமே போட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் பேக்ல இருக்க கேமரா மேன்ஸ் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். சோ தட் எல்லாருக்குமே போட்டோஸ் வீடியோ மேடம். ஓகே, பின்னாடி இருக்கவங்க எல்லாருமே இப்போ வீடியோ எடுத்துட்டீங்கன்னா ஃப்ரண்ட்ல இருக்கவங்க அப்புறமா போட்டோஸ் எடுக்கலாம். ஓகே மேடம். ஓகே